இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன ப்ரோ கணக்கு போட்டுட்டு இருக்க? தம்பி, அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு ஏகப்பட்ட பிளான் போட்டுட்டு இருக்கேன்டா. எனக்கும் சொல்லு ப்ரோ. அதெல்லாம் வேண்டாம், உனக்கு அது செட் ஆகாது. உனக்கு நான் வேற சொல்றேன். அது சரி, நாம எப்படி அந்த பணத்தை வாங்க முடியும்? நாம தான் அந்த வீட்டுக்குள்ள போனாலே அங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே. அதுக்கெல்லாம் என்கிட்ட பக்கா ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? டேய், அப்பா போட்ட இன்சூரன்ஸ் பணத்தை தானே வாங்க போறாங்க. ஆமா. அப்ப அம்மாவுக்கும் ஒரு இன்சூரன்ஸை போட்டுருவோம். புரியல ப்ரோ. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி ஒரு ஃபார்மை வாங்கி அதுல அப்பாவோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ற ஃபார்மையும் சொருகி கையெழுத்த வாங்க வேண்டியதுதான். அதை வச்சே பணத்தை கிளைம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை பிரிச்சு எடுத்துப்போம். ப்ரோ, உனக்கு உடம்பெல்லாம் மூளை ப்ரோ. எப்படி ப்ரோ? பின்ன இருக்காதா? இல்லனா இவ்வளோ தூரம் வந்து இப்படி டெவலப் ஆகி வாழ்ந்திருக்க முடியுமா? இதெல்லாம் அண்ணன் கிட்ட கத்துக்கடா. என்னம்மா இது? இந்த வீட்டு விட்டு போனதும் உன் பிள்ளைய மறந்துட்டியா? அப்பா தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்குன்னு இருக்கிறது இப்ப நீ மட்டும்தான். இப்ப நீ என்ன மறந்துட்டியம்மா? ஒரு போன் கூட பண்றதில்ல. எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க கூட இல்ல. என்னம்மா இதெல்லாம்? அஞ்சலி, ரேவதி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அஞ்சலி வா. அஞ்சலி, பாரு, எப்படி இருக்க? உங்க அண்ணன் வந்திருக்கான். நல்லா இருக்கேன். என்ன நான் நீ இருக்கப்பா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கவிதா, அந்த பணத்தை எடுமா. எடு சொல்றேன். இந்தாங்கம்மா, இந்தாங்க, பிடிங்க, வாங்கிக்கங்கம்மா. இதுல என்னோட பங்கு இருக்கு. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கம்மா. மா, வாங்கிக்கங்கம்மா. என்னம்மா பாக்குறீங்க? இங்க பாருங்க, தான் ஆடலனாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. பாட்டி என்ன திட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஆனா என்ன வளர்த்தவங்க அவங்கதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால முடியலம்மா. அதான் ஓடி வந்துட்டேன். இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாமா? என்னங்க, அழாதீங்க. அதுக்கு இல்ல கவிதா, என் மனசு என்னமோ கல்லுல செஞ்ச மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா, புடிங்கம்மா. இந்தாங்கம்மா. வேணா ரகு, பணம் கொஞ்சம் நான் வச்சிருக்கேன், நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். என்னம்மா பாத்துப்பீங்க? நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீங்க என் கூடவே வந்து என் வீட்டுல இருங்கன்னு சொன்னாலும் நீங்க வர மாட்டீங்க. இங்க பாருங்க, மாசம் மாசம் வீட்டு செலவு கூட என்னால பணம் தர முடியும். ஆனா நீங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க பிடிவாதம் அப்படி. உங்களுக்காக இல்லைன்னாலும் பாட்டிக்காக இதை வாங்கிக்கங்க. அத்தை, ப்ளீஸ் அத்தை, வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, வாங்கிக்கோங்க. உங்க புள்ள தானே கொடுக்கறா. வாங்கிக்கங்கம்மா. என்ன பாக்குறீங்க? வாங்கிக்கங்க. வாங்கிக்கம்மா. என்ன பண்றது அஞ்சலி? மா, இந்தாங்கம்மா, பிடிங்க. அதான் சொல்லிட்டால, பிடிங்க. வாங்கிக்கங்கம்மா. கவிதா, சொல்லு சொல்லு. வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா. எங்க 3 பேர் பேர்லயும் தான் இன்சூரன்ஸ் போடலான்னு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் பாட்டிக்கு முடியலன்னு கேள்விப்பட்டதும் அவரு உங்களையும் சேர்த்திருக்காரு. ஆமா,
அதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆ, அதுல நீங்க ஒரு கையெழுத்து போட்டுருங்க அத்தை. எனக்கும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? சொல்லு கவிதா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. எனக்காக எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா பாத்துக்குவீங்க? இன்னைக்கு பாட்டிக்கு முடியாம போயிடுச்சு, நாளைக்கு உங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவீங்க? அப்போ நான் தான் வந்து நிக்கணும். உன்னை வந்து நான் நிக்க சொல்லலப்பா. பாத்தியா கவிதா, பாத்தியா நான் எவ்வளவு இறங்கி வந்தாலும் எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாங்கன்னு. என் அன்புக்கும் என் மரியாதைக்கும் இந்த வீட்டுல கொஞ்சம் கூட மதிப்பே இல்ல. பெத்த புள்ள தானே நான். என்கிட்ட தப்பா 100 விஷயம் இருந்திருக்கலாம். அதுல நல்லதுக்காக 4 விஷயம் இருக்காதா? அதுக்காகவாவது இவங்க நான் அனுசரிச்சு போக கூடாதா? அம்மா, நீ பெத்த புள்ள தானே நான். அப்படியெல்லாம் இல்லப்பா. நான் தான் சொன்னேன்ல கவிதா, இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு. இங்க பாரு, அந்த டாக்குமெண்ட் எடுத்து கிழிச்சு போட்டு வா. நாமளும் இன்சூரன்ஸ் போட வேண்டாம், இப்படியே இருந்துக்கலாம். அம்மா வேண்டான்னு சொல்றதுக்காக நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? பின்ன குடும்பம்னா எல்லாரும் தான். இன்னைக்கு என் அப்பா உயிரோட இருந்திருந்தா இத பத்தி நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு இன்சூரன்ஸுக்கு கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் புள்ளங்கிற பேருக்கு நான் எதுக்கு இருக்கணும்? அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா. நான் உங்க கால்ல விழறேம்மா. ரகு வேண்டாம், எழுந்துரு. அம்மா, இன்சூரன்ஸ் தானே, கையெழுத்து போட்டு கொடு. அத்தை, எனக்காக கையெழுத்து போடுங்க அத்தை. அதுக்கு இல்லம்மா, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இப்போதைக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் தேவையில்லை, அதான். லக்ஷ்மி, கையெழுத்து போடு. எல்லாரும் சொல்றாங்க. சரி, கொடுங்க. ம், இருங்க. இந்தாங்க அத்தை. கையெழுத்து போடுங்கம்மா. என்ன? ஒரு கையெழுத்து தானம்மா, போடுங்கம்மா. சரி, போடுங்க.